Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வீடு இல்லாம இடம் இருக்கு, என்னால வீடு கட்ட முடியல அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழக அரசு நம்மளுடைய ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு திட்டம் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க பார்த்துருப்பீங்க, பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இதை பற்றி பேசியிருப்பாங்க. இதுதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்குது. ஸோ பொதுவா நம்மளாம் இந்த மாதிரி திட்டம் வருதுன்னா அது யாருக்கோ போகுது, எங்கேயோ போகுது, நமக்கெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அதை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அதெல்லாம் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு தாங்க. ஸோ இதை நம்ம அப்படியே பேப்பர்ல பார்க்குறோம், பேப்பர்ல பார்த்து அப்படியே புரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம சேனல் என்ன பண்ண போறோம்னா, கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடியது, சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, நமக்கு அதனால வந்துட்டு பலன் இருக்குன்னா அந்த திட்டம் அப்படின்றத வந்துட்டு நான் தெளிவா ஒரு வீடியோ அப்படின்றத நான் பார்த்துட்டு அதை ரிசர்ச் பண்ணி வீடியோ போடலான்னு இருக்கேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அப்படின்றது கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்கீம் சம்மந்தப்பட்டு வரப்போகுது. ஸோ அடுத்தது முத்ரா லோன் திட்டம். நான் வந்துட்டு 50,000 ரூபாய் அதில் வந்துட்டு கடன் பெற்றிருக்கிறேன். அந்த திட்டத்தின் மூலிமா நான் பலன் பெற்றேன், அது எப்படி பலன் பெற்றேன் அப்படின்ற எல்லாவற்றையும் ஸோ தனியாக ஒரு வீடியோ அப்படின்றது போடுறேன். அப்படி முத்ரா லோன் வீடியோ வேணும்னா கீழே வந்துட்டு முத்ரா லோன் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த திட்டத்தினுடைய பெயர் என்ன? தமிழக அரசு வழங்கி இருக்கக்கூடிய திட்டத்தின் பெயர் என்னன்னா வெற்றி வீடு திட்டம். இந்த வெற்றி வீடு திட்டம் அப்படின்றது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எங்க போய் இதை அப்ளை பண்றது அப்படின்றது தான் தெளிவா இதெல்லாம் பார்க்க போறோம். பொதுவாக ஒருத்தருக்கு வீடு இருக்கும், ஆனா வந்துட்டு அதை வெறும் குடிசையா வச்சிருப்பாங்க, இல்லை வந்துட்டு இடிஞ்சு போயிருக்கும், அவங்களுக்கு அதை கட்டுறதுக்கான வருமானம் இருக்காது. ஆனா அதுல ஏதாவது ஒரு குடிசையை கட்டி ஒரு வந்துட்டு சின்னதா ஒரு தார்பாயை போட்டெல்லாம் குடியிருப்பாங்க. இது ஆல்ரெடி தமிழக அரசு தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ ஒன்று இருந்திருக்கும். அது ரொம்ப வைரல் ஆச்சு. அதில் என்னன்னா, ஒரு வீட்டில் சின்ன சின்ன பசங்களாம் வச்சுக்கிட்டு ஒரு காடு மாதிரி இருக்கும், அந்த இடத்துல வந்து வீட்டை கட்டி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுப்பாங்க, நாங்கள் இந்த மாதிரி ஆட்சி அமைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை நிறைவேற்றுறேன், இந்த வீடை நாங்கள் கட்டித்தரோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அதையும் கட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, குழந்தைங்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம மலையில நினைறோம் அப்படின்றது வேற, ஏன்னா மழை பெய்யுது அது செகண்டரி. ஆனால் அந்த பூச்சி பொட்டு, பாம்பு, இந்த மாதிரி தொந்தரவுகள்ல இருந்து குழந்தைங்களை காப்பாற்றுறது பெரிய விஷயமா இருக்கும். அதுவும் கிராமப்புறங்கள்ல நான் பார்த்துருக்கேன். நாங்கள் காட்டில் அருகம்பில் மாட்டுக்கு பில் பிடுங்கிட்டே இருப்போம். அப்படியே டக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சாரப்பாம்போட வாழெல்லாம் பிடிச்சி நான் இழுத்துருக்கேன். அம்மாலாம் சாரப்பாம்பு வந்துட்டு கரெக்டாக அந்த இடுப்பு பகுதியில் பிடிச்சிருக்காங்க. நல்ல நீளமாக இருந்ததுனால தப்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வீட்டு பக்கம்லாம் அப்படிதான் இருக்கும். ஸோ மாடை கட்டும் போது மாட்டுக்கே பாம்பு கடிச்சிக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதனால இந்த திட்டம் அப்படின்றது மக்கள் பாதுகாப்போடு இருக்கணும், மழையில நினைஞ்சுக்கிட்டோ, வெயிலில் காஞ்சிக்கிட்டோ, பூச்சி போட்டுக்கிட்ட கடி வாங்கிட்டோ அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு திட்டம் அப்படின்றத கொண்டு வராங்க. கிராமப்புறங்களில் வாழும் மக்கள் பாதுகாப்பான வீட்டில் வசிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்றது கிட்டத்தட்ட 3600 கோடின்னு சொல்றாங்க. அதே போல முதற்கட்டமாக 70,000 கிராமப்புற ஏழை குடும்பங்களுக்கு இந்த புதிய வீடு கட்டித்தரும் திட்டம் அப்படின்றது தொடங்கப்பட்டிருக்குதுங்க. இந்த திட்டத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், வீடு கட்டுறதுக்கு முழு தொகை அப்படின்றது கிடையாது, ஒரு 5 லட்ச ரூபா அப்படின்றது கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அரசு அப்படின்றது 3,10,000 கொடுத்தாங்கன்னு கேள்விப்பட்டிருந்தேன். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு எக்ஸாக்ட்ல தெரியல, ஆனா சொன்னாங்க, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் நம்ம தான் அதிகம், இந்த அரசு நம்மளுடைய டிவிகே அரசு தான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரைக்கும் இதை கொடுத்துருக்காங்க. இந்த 5 லட்ச ரூபா நம்ம திரும்ப ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. இது குறிப்பிட்ட நேரத்தில் நம்மளுடைய அக்கௌண்ட்ல அது ஒவ்வொரு தவணையா விழும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 லட்ச ரூபா ஒரு தடவை, 2 லட்ச ரூபா, இன்னொரு 1 லட்ச ரூபா ஒரு தடவை அப்படி விழுன்னு நினைக்கிறேன். அது எப்படின்னா, நம்ம ஹோம் லோன் போடுறோம் பார்த்தீங்களா, மேபி அந்த மாதிரி கூட விழலாம். இந்த திட்டத்திற்கான தகுதியை பார்த்துடலாம். அதாவது வீடு இல்லாதவர்கள் அல்லது கூரை வீட்டில் வசிப்பவர்கள், கூரை வீடுங்க, பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், அடுத்தது வீடு கட்டுவதற்கு சொந்தமான நிலம் வைத்திருக்கக்கூடியவர்கள். அதாவது இப்ப நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் இருக்கணும், அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கான காசு மட்டும் தான் கொடுப்பாங்க, இடம் கிடையாது. இப்ப கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கலாம் அந்த இட திட்டம். இங்க வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கணும் ஒரு திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அது கிடையாது. இது வேற. அதே போல முந்தைய அரசு, இதுக்கு முன்னாடி இருந்த அரசுடைய திட்டத்துல நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பயன் பெற்றிருக்கோம், வீடு கட்டும் திட்டத்தின் மூலியமாக பயன் பெற்று இருக்க கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த அரசுலயும் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி காசு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு செல்லுபடி ஆகாதுன்ட்டாங்க. விண்ணப்பிக்கும் முறை, கிராம பஞ்சாயத்து அலுவலர் இருக்கிறார் பார்த்தீங்களா, அவரை நீங்க தொடர்பு கொள்ள வேண்டும். நிலப்பட்டா, ரேஷன் கார்டு, அதாவது இதுக்கான டாக்குமெண்ட் அப்படின்றது நிலப்பட்டா, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, வங்கி கணக்கு, வருமான சான்றிதழ் போன்ற விஷயங்களை நீங்க வழங்கணும். நீங்க மாத சம்பளம் வர்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க ஆவணங்களை நீங்க அங்க வந்துட்டு கிராம பஞ்சாயத்து அலுவலகத்துல போய் நீங்க சமர்ப்பிக்கணும், அங்க போய் கொடுக்கணும். நீங்க வந்துட்டு விண்ணப்பிக்கும் கிராம பஞ்சாயத்து சபையில் ஒப்புதல் வழங்க வேண்டும். அதாவது இது ஓகேங்க, இதை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கிராம பஞ்சாயத்து மூலியமா ஒப்புதல் அப்படின்றது வழங்கணும். அரசு அதிகாரிகள் உங்கள் கூரை, அதாவது கூரை வீடோ அல்லது மனையோ
இதை வந்து புகைப்படம் எடுப்பாங்க. அந்த ஜியோ டேக்கிங் அப்படின்ற ஒரு இது இருக்கும், அந்த போட்டோ எடுப்பாங்க. அதில் வந்து லொக்கேஷன்லாம் வரும்னு நினைக்கிறேன், அதை தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். செய்யப்படும். இதன் மூலியமாக இது ஓகேவாயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஸோ பிறகு தவணை முறையில், அதாவது வந்து மாச தவணையோ சம்திங் ஏதோ ஒன்று, அது இன்னும் சரியா அதில் போடல. அந்த தவணை முறையில் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பணம் நம்மளுடைய வங்கி கணக்குக்கு வரும். அதாவது இந்த மாதம் ஒரு 1,00,000 ரூபாயோ, இல்லை அது 2 மாதம் கழிச்சு 1,00,000 ரூபாயோ. ஏன்னா பல்காக ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டா என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர்னா, எல்லாம் கடனை கட்டுவோம், அப்புறமா வீட்டை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அங்கே போயிடுவாங்க. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, டிவிகே அரசு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். வீடு கட்டும் பொழுது அங்கே வந்து அந்த அலுவலகர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கிராம பஞ்சாயத்தில் இருக்க ஆஃபீஸர்லாம் வந்து அதை செக் பண்ணி பார்ப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பாங்க. இது வரைக்கும் ஆகிட்டு இருக்கு, ஓகே, இதுக்கு மேலே செலவு பண்ணுறது இப்போ இன்னொரு 1,00,000 ரூபா ரிலீஸ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் ஆனால் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் ஹோம் லோன் அப்படின்றது பண்றோம் இல்லைங்களா, ஹோம் லோன் பண்ணும்பொழுது இதே மாதிரி தான் நடக்கும். வந்து பார்ப்பாங்க, ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்கு, ஓகே இங்க இருக்குன்னு, சரி ஓகே இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை ரிலீஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ மேபி அந்த மாதிரி கூட இது நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ரொம்ப நன்றி இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த திட்டமும் அதை பற்றின உங்களுக்கு வந்து விளக்கம் தேவை அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விளக்கம் போதுமா, இல்லை இன்னும் எலாபரேட்டாக சொல்லணுமா? ஏன்னா வீடியோ டியூரேஷன் குறைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ஷார்ட்டாக சொன்னேன். ஸோ இன்னும் விளக்கத்தோடு சொல்லணும், 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, பொறுமையாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னாலும் அதுக்கும் நான் ரெடி. ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு. நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.